பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. When we receive the forgiveness of sins, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது when we see in the Old Testament and New Testament, ஒரு சிலருக்கு மன்னிப்பு கிடைக்கிறது, ஒரு சிலருக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை. for some they receive forgiveness and for some they do not get the forgiveness. ஆதாம் ஏவாளுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை. For Adam and Eve they did not receive the forgiveness. மிரியாமுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை. And Miriam got the forgiveness. கிடைச்சது, லேட்டா கிடைச்சது. She received but lately, அதுக்குள்ள குஷ்டரோகியா மாறி போய்விட்டார். and before she was changed as a leper. கேயாசிக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை. And Gehazi did not receive the forgiveness. யூதாசுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை. And Judas did not receive the forgiveness. அனனியா செப்பிராளுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை. And Ananias and Sapphira did not receive the forgiveness. சவுலுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை. And Saul did not get the forgiveness. இவர்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு மன்னிக்கப்படாததுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. And there are many reasons behind them that the sins are not forgiven. இன்னைக்கு நம்முடைய பாவங்கள்லாம் நம்ம கடந்து அழுகுறோம், கத்துறோம், முழங்கால் போடுறோம், ஃபாஸ்டிங் போடுறோம், ஒரு கூட்ட விடாம வந்துகிட்டு இருக்கிறோம். மன்னிக்கப்படுதா? Today we shout, we are crying unto the Lord, and we took fast and we are doing anything to the Lord, but our sins are forgiven. அநேகர் இப்படிப்பட்ட கூட்டங்களை பயன்படுத்துறது இல்ல, அவங்க இதெல்லாம் அசால்ட்டா விட்டுறாங்க. Many they did not take this meeting in an important way and they leave it that way. பாவ மன்னிப்பு தான் கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம். And the forgiveness of sin is the foundation of the Christianity. ஆனா பெரிய பெரிய தவறு செய்தவர்கள் எல்லாம் வேதத்துல மன்னிக்கப்பட்டிருக்கிறார்கள். And those who committed great mistakes and their sins were forgiven. சின்ன தவறு செய்தவர்கள் மன்னிக்கப்படாமல் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். And those who committed small mistake and they were not forgiven and they were cast out. இதுக்கெல்லாம் தேவனுடைய இரக்கங்கள் தான் காரணம். And the reason behind this is the mercies of the Lord. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், if your sins to be forgiven, முதலாவது நீ மற்றவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். First of all, you have to forgive others. First point. That's the first point. உனக்கு மன்னிப்பு கிடைக்கணும் அப்படினு நீ ஆசைப்பட்டீனா, if you desire that you need forgiveness, நீ மற்றவங்களுக்கு மன்னிக்கணும். you must forgive others. இரண்டாவது, secondly, உனக்கு உண்மையான மன்னிப்பு கிடைக்கணும்னா மனஸ்தாபப்பட்டால் அதே பாவத்தை நீ திருப்பி திருப்பி செஞ்சிட்டு இருக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, அவன் 7 தடவையும் வந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயா? if he comes to you and asks 7 times to be convicted and he asks for the forgiveness and let sins be forgiven to him. ஒன்று, நீ மற்றவர்கள் உனக்கு செய்த தீங்கை மன்னிக்கும் பொழுது உனக்கு உள்ள குறைகள் மன்னிக்கப்படுகிறது. And first point, when you forgive the evil of others and your sins will be forgiven. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு நீர் மன்னியும். And forgive us as we forgive our debtors. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, secondly it was mentioned, அவன் ஒரே நாளில் 7 தடவையும் வந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று அவன் சொல்லுவானானால் அவனுக்கு மன்னிப்பாயாக. if he says that on a single day after 7 times he will ask for the repentance and his sins be forgiven. மூன்றாவது, லூக்கா 7ஆம் அதிகாரத்தின்படி, and thirdly according to Luke chapter 7, அதிகமாய் அன்பு கூறுகிறானோ கிறிஸ்துவினிடத்தில் அவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறது. he who loveth more in Christ and his sins are forgiven more. இதை நீங்கள் பேதுருவுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். And this you can see in the life of Peter. தான் நேசிக்கிறேன் என்று இயேசுவை பார்த்து அவன் அறிக்கையிட வைத்து அந்த அறிக்கையின் மூலமாக அவன் இழந்து போன ஊழியத்தை அவன் மறுபடி பெற்றுக்கொண்டு ஊழியத்தில் புதுப்பிக்கப்பட்டவனாய் கடந்து போகிறான். Through the sins when he told that when he can make a confession that and he loved the Lord more and he again got the ministry and he was renewed in doing the ministry. சபித்ததுக்காக சத்தியம் பண்ணினதுக்காக அந்த மன்னிப்பு என்பது அவனுடைய மனஸ்தாபத்தில் இல்லாவிட்டால் அன்பு கூறுதலில் அவனுக்கு கிடைத்தது. And he received back through the repentance and by loving the Lord more through the curses and because of promising. நாலாவது, fourthly, ஒருவன் தன் பாவங்களை அறிக்கையிட்டால் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும். if one he confesses the sin and he will be forgiven. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். He is faithful and just to forgive all our sins and all our unjust when we confess our sins. தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்படினா என்ன அர்த்தம்? மன்னிப்பு பெறுவான். And he who confess the sins and he will be shown the mercy to him. இரண்டு பேர் ஜெபிக்கும்படியாக தேவாலயத்துக்கு போனார். And two went to pray in the temple of God. ஒருவன் தன்னை புகழ்ந்தான்.
One he praised himself, மற்றொருவனோ ஒரு அறிக்கை செய்தான். but other person he made a confession. என்ன அறிக்கை? What was that confession? பாவியாகிய என்மேல் கிருபையாயிரு. And be gracious unto the sinner. அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says, and he went back by becoming righteous. ஐந்தாவது, Fifthly, ஆண்டவரே மன்னியும் என்று நீங்கள் ஒருவருக்கொருவர் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். when you ask forgiveness, Lord forgive me, when you pray each other, your sins will be forgiven. இதை குறித்து நீங்கள் என்னாகமம் 14:20 வாசிங்க. You can read this in book of Numbers, chapter 14, verse 20. அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். And according to thy word, the sins are ஆண்டவரே forgiven. இவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு நீ ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். And he will be forgiven according to the word when he confesses through his இதுக்கு word. சரியான அர்த்தம் இயேசு சிலுவையில் சொன்னதும் ஸ்தேவான் சொன்ன வார்த்தையும் நாம் அதுக்கு அடையாளமாக எடுக்கலாம். And the right meaning is, and we can take it as a symbol, what the word of the Lord that confessed by Jesus and பிதாவே Stephen. இவர்களை மன்னி. Father, forgive them. உங்களால அப்படி மன்னிச்சு ஜெபிக்க முடியுமா? And can you pray by forgiving others? அப்படினா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். If so, you will receive the forgiveness. உன் வார்த்தையின்படியே நான் மன்னித்தேன். I have pardoned according to thy word. ஜெபம் ஒரு மன்னிப்பை உண்டாக்குகிறது. And prayer creates a forgiveness. ஆறாவது, Sixthly, கிருபையினாலே பாவம் நிவர்த்தியாகிறது. by grace the sins are taken away. ஆண்டவருடைய கிருபையை கேட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய பாவமா இருந்தாலும் ஏசப்பா புத்தி இல்லாம செஞ்சிட்டேன், அறிவீனமா செஞ்சிட்டேன், துணிகரமா செஞ்சிட்டேன், நான் செய்யக்கூடாது செஞ்சிட்டேன் அப்படின்னு நீ கிருபாசனத்தை பற்றி பிடிச்சுக்கிட்டேன்னா கர்த்தர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாக மன்னிக்கப்படும். If you hold on the throne of mercy and if you confess that unwisely or foolishly or presumptuously I have done the sins, and your sins will be forgiven by his grace. ஏழாவது, சத்தியத்தினாலே பாவம் நிவர்த்தியாகிறது. Seventhly, by the truth the sins are forgiven. ஆறாவது கிருபை, ஏழாவது சத்தியம். And sixth is grace and seventh is by truth. சத்தியம் நீ சரிப்படுத்த உன்னை சரிப்படுத்த இந்த சத்தியம் அந்த வசனம் உன்னை மன்னிக்கும். When you set right yourself, when you make you perfect, the word of God will cleanse you. வசனமே சத்தியம். And the word of God is truth. என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். I will look unto him that trembleth for the word of God. 7 விதத்துல நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. On 7 ways we must receive the forgiveness. இதை நாம் சரியான விதத்துல பயன்படுத்தணும். And we must make use of this in a proper way. நம்முடைய ஜனங்கள் இந்த சுத்திரிப்பு கூட்டங்கள்ல இந்த ட்ரிப்பு கொஞ்சம் போன வருஷம் நான் இல்லை, இந்த வருஷம் நீங்க அதிகமான நேரத்தை பயன்படுத்தணுங்கிறது வாஞ்சை. இது கடைசி கூட்டம், ஓரளவு ஒரு சிலர்லாம் நல்லா நீங்க பிரயோஜனப்படுத்தி இருக்கீங்க. It's my desire that all must take part in the sanctification meeting and make use of the time, and most of the people you have used this time. எந்த ஒரு ராஜாவும் தன்னுடைய ஆட்சியை தொடங்கும் பொழுது அவனுடைய ஆட்சி பிற்காலத்துல மகிமையா இருக்கிறதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் செய்யறது தேசத்தையும் ஆலயத்தையும் நெஞ்சிருப்பான், சுத்திகரிச்சிருப்பான். And any king when he was beginning his government in this country, first of all he will set right of the temple of God and the people. அப்படிப்பட்ட ராஜாக்கள் எல்லாம் ஷைன் பண்ணதை நீங்க பைபிள்ல படிக்கலாம். And you can see such a kings were shine or enlightened in the Bible. எந்த ராஜா தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரிக்காம ஆட்சியை தொடங்கினானோ அவன் விழுந்து போன ஒரு ஆட்சி தான். A king who sanctified not the country and the whole city and the temple of God, and his government was not proper, it was reverted. அப்படினால இன்னைக்கு நாம் சரியான விதத்துல நம்முடைய ஜீவியத்துல ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். So today we have to get the forgiveness in a very perfect way. எனக்கு ஒரு ஆசை, எல்லாருக்கும் ஒரு வார்த்தை, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. My desire is that everyone must receive thy sins are forgiven. அதுக்கு உள்ளதான் பெரிய பொக்கிஷமே இருக்கு. Only inside that a hidden treasure is found. மன்னிக்கப்பட்டுச்சுன்னு ஒரு வார்த்தை உன் காதுல கேட்டுச்சுன்னா உன் ஆத்துமா துள்ளும். When you hear the voice, thy sins are forgiven, your soul will. கொடுக்கவும் எடுக்கவும் முடியாதன ஒரு பெரிய சந்தோஷம் வந்துரும். And you will receive the joy that the world cannot take it out. இதுவரை உன் வாழ்க்கையில இருந்த இருள் அப்படியே விலகி ஓடி போய்டும். And all the darkness encircling you will flee away from you. அவன் பார்த்தாலே தெரியும் பாவம் மன்னிக்கப்பட்ட நிலவரத்தை உணரலாம். And looking at your face, we can identify whether the sins are forgiven. ஒரு சிறு பிள்ளையை போல மாறிடுவான், தன்னை மறந்துடுவான். And he will become like a child and he will forget himself. இந்த 7 காரியங்கள் நிமித்தம் நமக்கு மன்னிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. And there are the 7 through the 7 points, and we are able to get the chance to be forgiven. ஒன்று, நீங்கள் மன்னித்தால் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். If you forgive, and your sins will be forgiven. இரண்டாவது, மனஸ்தாபப்பட்டால்
உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். If you are convicted, your sins will be forgiven. மூன்றாவது நீ அன்பு கூர்ந்தால் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். Thirdly, if you love God more and you will receive the நாலாவது forgiveness. பாவத்தை அறிக்கையிட்டால் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். Fourthly, when you confess the sins, you will receive the forgiveness. ஐந்தாவது நீ ஜெபித்தால் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். Fifthly, when you pray, you will receive the forgiveness. மன்னிச்சிடுறேன் ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, நீ ஜெபி போராடணும், கத்தணும். You must strive, you must fight with the Lord, forgive my sins. ஆறாவது கிருபையினால உன் பாவம் நிவர்த்தியாகும். Sixthly, through the grace, your sins will be forgiven. ஏழாவது நீ சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தீன்னா உனக்கு அந்த பாவம் நிவர்த்தியாகும். Seventhly, if you surrender to the truth, your sins will be ஒரு taken 10 away. minutes time. And 10 minutes time will be given to you. இந்த ஏழு விதத்துல ஏதாவது ஒரு விதத்துல உங்களை க்ளீன் பண்ணுங்கலாம் பார்க்கலாம். In 7 points in any kind of the way, and you cleanse yourself. சில தூசிகள் எல்லாம் தட்டி விட்டா போய்டுங்க. And some dust, if you shake it out, it will blow away from you. சில அழுக்குகளை தண்ணியில போட்ட உடனே எடுத்து அப்படி தட்டி விட்டா போய்டும். And some dirts, and if you cleanse with water, it run away. சில இது சோப்பு போட்டா நெஞ்சிரும் போய்டும். Some, if you wash with the soap, it will be run away. சிலது கரைகளா இருக்கும். And some, it will be like a spot. அதுக்கு ஸ்டெயின் ரிமூவர்னு ஒன்னு இருக்கு, அத போட்டா அது போய்டும். If you apply stain remover, it will be run away. அதுபோல இப்போ நீங்க கிளியர் பண்ணணும். Now you have to clear yourself. உதறி விடுறதெல்லாம் உதறிடு. And whatever you have to shake off, you must shake off. கழுவப்பட வேண்டியதெல்லாம் கழுவிடு. What you need to cleanse, you must cleanse it. என்ன பண்ணணுமோ இப்ப பண்ணி இப்ப மன்னிப்பு வாங்கணும். And what you want to do now, you must receive the forgiveness. கும்பல்ல நீ கத்திக்கிட்டு அழுதுகிட்டு எந்திச்சு போயிராத. In a crowd, you should not shout, you cry and depart this place. என்ன குழந்தைகள் எல்லாம் உட்கார வச்சிட்டு அப்படியே விளையாண்டுக்கிட்டு பால் கொடுத்துட்டு அப்படியே மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு ஹல்லேலூயா இயேசுவே மன்னிப்புன்னா ஒரு மன்னிப்பும் கிடைக்காதுங்க. And carrying the child, just giving the biscuits and chocolates. இதுக்கு நீ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். You must spend time for this. ஆண்டவருடைய பாதத்துல கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு கத்தணும். And you must stay in the presence of the Lord, bend your knees and must shout unto the Lord. கிருபாசன தண்டை போகணும். And your voice must hear to the throne of mercy. உங்களுக்கு ரிசல்ட் வரணும். And from there you must receive the result. அதோட உன் சாபம் பாவம் போராட்டம் எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு போய்டும். And within that all your curses and all your sins and everything weakness will be removed. ஒரு ராஜா தன்னுடைய தேசத்துல இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு கீதரோன் என்கிற ஆற்றுக்குள்ள வந்து போட்டான் அவ்வளவு. A king had beaten all the images and idols broken into pieces and put into the Kedron river. அந்த கீதரோன் சொன்னா கலங்கலான ஒரு ஆறு. And Kedron is the troubled river. அது அவ்வளத்தையும் அடிச்சு கொண்டு போய் எங்கேயோ தள்ளிடுங்க. And it will make it to place it some other place. கிறிஸ்துவின் அன்பின் வெள்ளத்துல உன் பாவத்தை தூக்கி போட்டேனா கொண்டே போய்டும். When you are putting the sins in the river of Christ, it will fall away from you. ஆமென். இது ஒரு நல்ல ஒரு நேரம். And this is a blessed time. இதுக்கு பிறகு உங்களை வச்சு இழுத்துக்கிட்டு போக முடியாது. And after this I cannot drag you. அடுத்த கூட்டம் கிடையாது. அடுத்து நம்ம நேரா உள்ள போறோம். And we do not have any other meeting and we have to enter inside. அறியாததும் புரியாததும் கிரகிக்க கூடாதமான ஒரு பாதையிலே உன்னை கொண்டு போக போகிறார். And the Lord is going to take you into unmarvelous ways and unsearchable ways. அதுக்கு நீ உன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். And for that you must sanctify yourself. ஆண்டவர் பரிசுத்தர். And Lord is holy. நான் பரிசுத்தர். I am holy. ஆமென். ஆண்டவரே என்ன மன்னியும் கேளுங்க. You ask, Lord forgive me. வாயை திறங்க. Open your mouth. வெட்கப்படாதீங்க. Don't feel shame. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இந்த கடைசி கூட்டத்தில் தேவன் சில காரியங்களை நம்மிடத்தை விட்டு கவிழ்க்கும்படியாக விரும்புகிறார். In this last meeting, the Lord has decided about us to pervert some matters in his. பைபிள்ல பல காரியங்களை கவிழ்ப்பேன் கவிழ்க்கப்படும் என்று கர்த்தர் பேசுகிறார். In Bible the Lord spoke, I have turned over, I will pervert some things. இந்த கவிழ்க்கப்பட வேண்டிய பிரயோஜனமற்ற காரியங்கள் உங்களிலிருந்து வெளியே கவிழ்க்கப்படாவிட்டால் அது உங்களை கவிழ்த்திடும். Unprofitable things in your life, if it is not perverted, and it will pervert you. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. உங்கள் அநேகர் நான் எழும்பி நடந்து பார்த்தா அவங்க குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்கு, வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, பட் அவங்க அவ்வளவு சீரியஸா இல்ல. And many of you, if I walk around you and when I look into you, you have many problems in your life and families, but you don't have that seriousness.
நீங்க நல்லா இதெல்லாம் ஒரு சான்ஸ். And this is a good chance for you. நான் வெளியவே போகல, லோக்கல் ஃபெய்த் கூட போகாம தான் உட்கார்ந்திருக்கேன், இங்கேயே தான் இருக்கேன். I did not go even to local faith home, I stay here itself. எல்லா இடத்துலயும் கூப்பிட்டுட்டு தான் இருக்கான். Everywhere they were calling me. நான் எங்கேயுமே போல. I did not go. எங்கேயும் போக வேண்டாம், பேசாம இங்க உட்கார்ந்து சரியானா போதும் தான் நான் இருக்கேன். And my aim is that somehow you had to get set right. ஒரு கூட்டத்துக்கு கூட நான் வெளியே போகல. I did not go even for a single meeting outside. ஃபுல் பிரேக் அடிச்சு தான் வச்சிருக்கேன். இதே இங்கே இருந்து எப்படி ஆயினும் தேவன் நமக்குள்ள ஒரு வேலையை நடப்பிக்கணும்னு தான் உட்கார்ந்திருக்கேன். I stopped here, somehow the Lord have to accomplish his work, so I sat here. நீங்க சுத்திகரிச்சிட்டா உங்க குடும்பத்துல இருக்கிறதெல்லாம் கர்த்தர் பாத்துக்குவாரு. If you sanctify, the Lord will take care of all your family matters. நீங்க இங்க வந்துட்டு பஸ் ஏறி கார் ஏறி நடந்து எப்படி இல்லாமோ வந்துட்டு அப்படியே கப்பல் கவுந்த மாதிரி இருந்துச்சுன்னா கப்பல் கவுந்து தான் போயிருச்சு, அதனால தான் அப்படி உட்கார்ந்திருக்க. And sitting here and if you imagine some other thing in your mind and just sitting that the ship was turned over. பிசாசு உன் நடைகளை கவிழ்க்க பிரயாசப்படுகிறான். And Satan is taking steps to pervert your walkings. பிசாசு உன் வாழ்க்கையை கவிழ்க்க பிரயாசப்படுறான். And Satan is desired to pervert your life. பிசாசு உன் குடும்பத்தையே கவிழ்க்க பிரயாசப்படுறான். And he is laboring to turn over your family. பிசாசு உன் விசுவாச வாழ்க்கையை கவிழ்க்க ட்ரை பண்றான். And Satan is trying to turn over your faith life. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. பிசாசு கவிழ்க்க விரும்புகிறது 4 காரியங்கள். 4 things is aim of the Satan to pervert. உன்னுடைய ஜீவியத்தை கவுக்கணும்னு பார்க்கறான். One is to pervert, turn over your life. உன்னுடைய நடைகள். You turn over your walkings. அடுத்து உன்னுடைய குடும்பம். Then turn over your family. அடுத்து உன்னுடைய விசுவாச ஜீவியம். Then your life of faith. இந்த நாளையும் கவுக்கிறதுக்கு அவன் விடாம போராடுறாங்க. And he is continuously without ceasing and striving hard to turn over. ஆனா நீ என்ன செய்யணும்? But what you must do? அவனுடையதை கவுத்து விடணும். But you must turn over what is matter. 4 காரியங்களை கவுக்க அவங்க ட்ரை பண்றான், நீ அதுக்கு டபுளா 8 காரியத்தை கவுத்திரணும். And he is trying to turn over 4 matters of you, but instead you have to turn over 8 matters of him. 4 காரியங்களை அவன் கவுக்க ட்ரை பண்ணுவான், நீ என்ன செய்யணும் சொல்லுங்க? 8 காரியத்தை கவுத்தணும். He will try to turn over 4 matters of you, but you must try to turn over 8 things of him. One is 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கேட்கிற வாசிக்கிற சத்தியத்தை உணர்கிற உன்னை கவிழ்க்க ட்ரை பண்ணுவான். And 2 Timothy chapter 2 verse 14, and one who heareth and he strive hard to pervert you. இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. வாக்குவாதம் உன்னைய கவுத்திரும். That contentions will pervert you. எங்க வாக்குவாதமும் கலகமும் இருக்கோ துர்ச்செய்கைகள் அங்கே உண்டு. And where there are contentions and divisions, and there comes and false news. வாக்குவாதம் ஒரு விசுவாசிக்கு ஆகாது. And contentions is not needed for a believer. இதை குறித்து கொரிந்தியர்ல பவுல் பேசும் பொழுது வாக்குவாதம் பண்ணுவது எங்களுக்கும் சபைக்கும் தகாதது என்று சொல்லுகிறார். And Saint Paul says in this 1 Corinthians, and the contention is unworthy for us. வாக்குவாதம் என்பது ஒரு நோய் என்று தீமோத்தேயு பேசுகிறார். And Timothy speaks, and the contentions is like a sickness or it is a disease. ஒருவேளை உங்களுக்கு வாக்குவாதம் பண்றது ஒரு திறமை நினைச்சிருப்பீங்க, பட் அது ஒரு வியாதி. You may think that doing contention is a talent, but it is a disease. 1 தீமோத்தேயு 6:4 படி அது ஒரு நோய். According to 1 Timothy chapter 6 verse 4, உனக்கு வேற எந்த நோயும் இல்லாம இருக்கலாம். You may not have any other things. நல்ல பாடி எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. And you will maintain your body. ஆனா லொடன்னு பேசிக்கிட்டே இருக்க பாரு வாக்குவாதம், எதுக்கு எடுத்தாலும் கொஸ்டின், எதுக்கு எடுத்தாலும் கேள்வி, எதுக்கு எடுத்தாலும் எதிர்ப்பு, இது உன்னைய கவுத்திரும். Unnecessary questions, unnecessary vain talkings and babblings, and this will pervert you. ஒரு டைம் வரும்பொழுது உன்னுடைய பரிசுத்தத்தை கவுத்தும். When time comes, it will pervert your holiness. உன்னுடைய லைஃபே கவுத்திரும், டப்புன்னு கவுத்திரும். It will subvert your life itself. அதனால தான் அதிகமா பேசாம இருன்னு சொல்றோம். So we used to tell, don't speak more. பேசாமல் இருக்கிறதுனால மூடனும் யாரா மாறிடுவான்? ஞானியா மாறிடுவான். When a man keeps silent, even the fool become wise. ஆனா பேசுறதுனால ஞானியும் மூடனாய் மாறிடுவான். If a man speak, and even the wise becomes a fool. இயேசு சிலுவையில அடிக்கப்படுகிற அந்த நேரத்துல கூட அவர் மௌனமா இருந்தார், பேசாதிருந்தார். தேசாதிபதி ஆச்சரியப்பட்டான். And when Jesus was beaten on the cross, at that time he kept silent, and all the captains of the country, they were amazed at him. இரண்டாவது, Secondly, 140ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். Psalm 140 verse 4. 140:4. Psalms 140 verse 4. கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி இரட்சியும்.
அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். உன் லைஃப் ஸ்டைல் தான் எல்லாரும் பார்க்கிறது. Your lifestyle is what others watch at you. உன்னுடைய நடையத்தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. And they keep watching your walkings. நீ எப்படி இருக்கிற? How you are? நீ ஜெபிக்கிறவனாச்சே? Or you are a prayer நீ warrior? தேவசமூகத்துக்கு போகிறவனாச்சே? You are the one going to the presence of the Lord? சத்தியத்துக்காக நிக்கிறவனாச்சே? And you are the one standing for the truth? ஆனா பிசாசு என்ன பண்றான்? துன்மார்க்கன் உன் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறான். But what the wicked is doing as Satan, he purposed to overthrow your goings. ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமா இருக்கணும். Your every steps must be careful. தேவன் உன் நடைகளை எண்ணுகிறார், பிசாசு உன் நடைகளை கவிழ்க்கிறான். And Lord counts your walkings and goings, and Satan purposed to overthrow your goings. எப்படியாவது உன்னை கவிழ்க்கணும், உன் நடைகளை கவிழ்த்துட்டா அநேகருக்கு மத்தியில உன்னை தூஷணப்படுத்திடலாம். And if he perverted your walkings and goings, and it is well for him to blaspheme you before others. அதனால உன்னுடைய நடைகள் கவனமா இருக்கணும். So your walkings and goings must be careful. ஒவ்வொரு ஸ்டெப் நீ கரெக்ட்டா எடுத்து வைக்கணும். You have to take every step with care. ஒரு ஸ்டெப் தடுமாறினாலும் நீ அகால பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு விடுவாய். Even if you were slipped in a single step, and you will be cast into the bottomless pit. மூன்றாவது. Thirdly, தீத்து 1:11. Titus chapter 1 verse 11. அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். தகாத உபதேசம் குடும்பத்தை கவிழ்த்திரும். And the wrong teachings will pervert your family. முழு குடும்பத்தையும், அதுல வார்த்தை குடும்பம்னு சொல்லாம முழு குடும்பத்தையும் அப்படியே டோட்டலா உபதேசத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கலன்னா கவுத்திரும். It is said that if you submit not to the doctrines and truths, and your whole houses will be subverted. பிசாசு பாத்தீங்களா, ஒரு டைம் வரும்பொழுது உன் குடும்பத்தையே ஆட்டங்கட்ட வைக்கிறான். When one time comes and Satan is shaking your whole family, பிள்ளைகளை ஆட்றான், and he is shaking your children, புருஷனை அசைக்கிறான், and he is moving your husband, மனைவியை அசைக்கிறான், and he is shaking your wife. ஒரு டைம் வரும்பொழுது முழு குடும்பமும் என்ன செய்யும்? அப்செட் ஆயிடும். When one time comes, the whole family will be subverted. புருஷன் ஜெபிக்க மாட்டான், Husband will not pray, மனைவி ஜெபிக்க மாட்டான், wife will not pray, அடுத்து தேவசமூகத்துக்கு புருஷன் வர மாட்டான், and husband will not come to the presence of the Lord, மனைவி வர மாட்டான், and wife will not come. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒரு டைம் வரும்பொழுது முழு குடும்பமும் நிஜம் அப்செட் ஆயிடும். And little by little the whole family gets upset, டோட்டலா கவுந்துரும், and totally it will subverted. இப்ப நீங்க பாருங்க, சில இடங்கள்ல வண்டிகள் கவிழ்கிறத பார்க்கலாம், ஒரு வீல் இறங்கும் தூக்கிடலாம். In some places we can see in vehicle one wheel is getting down. ஒரு வீல் லேசா இறங்கும் தூக்கிடலாம். When one wheel goes down, and we can make it ஆனா up. மொத்தமா டோட்டலி அப்செட்னா முடிஞ்சு போச்சு. When it was totally subverted, it could not be done anything. அவர்கள் தங்கள் வாயை அடக்க வேண்டும். And they have to control their mouth. அவர்கள் தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்க்கிறார்கள். And they teach unnecessary things, and they subvert the whole houses. இன்னைக்கு இந்த சபையில இருக்கிற எல்லா குடும்பமும் இங்க உட்கார்ந்திருக்கா? And all the families are sat here. எத்தனை வீட்ல தாய் வரல? In how many houses mother did not come? இந்த சுத்திரி போடுறதுக்கு வரலன்னா திருப்பி என்ன பண்றது? நீ செத்து போனா நான் எப்படி வந்து அடக்கம் பண்ணுவேன்? நீ பரலோகத்துக்கு போனா நான் எப்படி சொல்லுவேன்? If they comes not to the sanctification meeting, how I will attend your funeral service, and how I will bury நீ you? செத்துட்டப்பா, நான் அடக்கத்துக்கு வரேன், என்ன சொல்லி உன்னை அடக்கம் பண்றது? இவர் ஒரு அருமையான சகோதரன், விசுவாசத்தை காத்துக்கொண்டவர், இவருக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லணும்ல நானே. And if you die, and I have to give witness, and he is a good brother, and he fought a good fight, and he have kept a crown of righteousness for him. ஒவ்வொரு நாளும் தேவசமூகத்தை தேடி வருகிறவன், Every day he saw the presence of the Lord, நல்ல ஒரு விசுவாசி, and he is a good believer, சத்தியத்துக்காக நின்ற மனுஷன், and he was the one stood for the faith, உபதேசத்துக்காக நின்றவன், and he stood for doctrines. ஒரு கூட்டத்தை விட்டது கிடையாது. He never missed any single meeting. குடும்பமாய் கர்த்தரை சேவித்தவன், இப்படி சொல்லணும்ல. As a whole family they served God, I have to witness you. அப்படி இருக்கா? Is it like that? என்ன சொல்வீங்க? What can you tell? நான் ஒரு சபையில பிரதரா இருந்தேன். I was a brother in one particular church, அப்போ யூத் கேம்ப் நடக்குது. and youth meeting was conducted. அப்ப இன்னொரு சபையில ஒரு மரணம். In another church, and it was a death. அதனால என்னை ஆள் மாத்தி அனுப்பிட்டாங்க. நீ போ, அவங்களுக்கு டியூட்டி இருக்கு அந்த ஊழியக்காரருக்கு, நீ போன்னு சொல்லிட்டாங்க. And they exchanged me, and they sent to the place because the brother had some duty. அப்ப நான் போயாச்சு அந்த அடக்காராதனைக்கு. I went to the funeral service. பயங்கரமான கூட்டங்க. It was a big crowd. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இவ்வளவு பெரிய மீட்டிங்ல நம்மள உள்ள விட்டாங்களே. I was amazed, in such a big meeting they entered me inside. அது ஒரு பெரிய சபையில உள்ள ஒரு ஆளுடைய மரணம். And because it was one of the believer who was great in the church, அங்க போன பிறகு தான் விஷயம் தெரிஞ்சது. when I went there, I understood the matter. பாட்டு முடிய போகுது. And it is the end of the song. நான் அவங்க பையனை கூப்பிட்டு, எப்படி சாட்சி எல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு. I called his son and asked whether they will tell testimony. அவன் சொன்னான், சாட்சிக்கெல்லாம் டைம் கொடுத்துறாதீங்கன்னா. And he said, please don't give the testimony. என்னடா இது, பாட்டு முடிய போது சாட்சி நேரம், சாவுல சாட்சி சொல்லணும்னா, இல்ல எங்க அப்பா குடிச்சிட்டு செத்துருக்காரு, இப்ப என்ன சாட்சி சொல்லுவாங்கன்னா. அடப்பாவி, இப்படி ஒரு ஆராதனைக்கு என்னைய கொண்டு வந்து உள்ள விட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இப்போ
It is நானு செத்து போன ஒரு லிஸ்டே கிட்டே போகல. அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். அவ்வளவுதான் போயிட்டே இரு. நான் பைபாஸ்ல ஏறிட்டேன் நான். It is a time for testimony, but when they said that he got liquor வேற என்ன பண்ண முடியும்? and what could do further? இவனுக்கு ஒரு வரிசை இருக்கு குடிகார பயலுக்கு, அவனுக்கு அந்த வரிசையில தான் அவன் வருவான். அவ்வளவுதான். And the drunkard has some அது என்ன row. வரிசை? ஏழாவது வரிசை. And what is the row? It is the seventh row. They are sinners. பாஸ்டர் அடக்கம் பண்ணனால இவர் பரலோகத்துக்கு வந்துட மாட்டாரு. If the pastor bury him, and he will not come to heaven. புரியுதா? நீங்க எல்லாரும் சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். And all must know the truth. அப்படியே நான் பிளேட்டை மாத்திட்டேன். And I have reverted the plate. அவ்வளவுதான். ஏன்? Why? உனக்கு ஒரு சுத்திரி போட்டதுக்கு வர முடியல, He could not come. ஒப்புரவாக முடியல, விட்டு கொடுக்க முடியல, மன்னிக்க முடியல, தாழ்த்த முடியல. ஆண்டவர் ஃபியூஸ உருவிட்டார்னா என்ன பண்ணுவ நீ? He could not come for the sanctification meeting, he could not reconcile, he could not ask for the forgiveness, and you could not attend the meetings. If the Lord has taken the fuse, and what he can do? பிசாசு உன்னுடைய முழு குடும்பத்தையும் கவிழ்க்க பார்க்கறான். கவனமா இரு. And Satan is very careful to revert your whole family. You must pay attention. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 18 வசனம். 2 Timothy chapter 2 verse 18. அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். விசுவாச ஜீவியத்தை கவுத்துறான். They overthrow the life of faith. ஒன்று உன்னை கவிழ்ப்பான். One is he will pervert you. இரண்டாவது உன்னுடைய லைஃப் ஸ்டைலை, உன்னுடைய நடைகளை கெடுப்பான், And கவிழ்ப்பான். he'll overthrow your goings. மூன்றாவது உன் முழு குடும்பத்தையும் கவிழ்ப்பான். Thirdly, he will subvert your whole families. கடைசில உன்னுடைய விசுவாசமே கவிழ்ந்து போய்டும். At last your life of faith will be overthrown. இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. If it is like that, how it இந்த would be? வருஷத்துல இப்படிப்பட்ட ஏதாவது கவிழ்ப்பின் சம்பவங்கள் நடந்திருக்கா? Is there such overthrown incident happened in your life in this year? நீங்க வழியில பிரயாணங்கள்ல எத்தனையோ வண்டிகள் கவிழ்க்கப்பட்டு கிடக்கிறத பார்க்கலாம். And you can see on the way during a journey many vehicles were overthrown. ஆனா நாம் இல்லாவிட்டால் தேவன் கவிழ்க்க கூடியது எது? And what are the things or we can or the God can turn over? தேவன் கவிழ்ப்பது எகிப்தியனை அவள் கவிழ்க்கிறார். And when the Lord is turning over the Egyptians. யாத்திராகமம் 14:27. Book of Exodus chapter 14 verse 27. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். கவிழ்க்கப்பட வேண்டியது நமக்குள்ள இருக்கிற எகிப்தின் வல்லமை. And the one thing that to be overthrown is the power of Egypt in us. எகிப்து Egypt, இருதய கடினம். hardness of heart. என்ன நடந்தாலும் அடி வாங்கினாலும் புத்தியே வராத ஒரு ஆள். Whatever they get beatings and they never get wise and they will not get wise things. எகிப்தியனை பாத்தீங்களா? Look into the Egyptians. கர்த்தர் 10 வாதைகளை கொடுத்தாரு. And the Lord gave the 10 plagues to them. 10 வாதைகள் கொடுத்தா கூட அசராம நின்னு அடி வாங்கிட்டே இருப்பான். And within 10 plagues was given to him and without moving or shaking, and he got beatings and stood there. தலைச்சன் பிள்ளைய அடிச்ச பிறகுதான் கொஞ்சம் ஒரு அசைவு வந்துச்சு. திருப்பியும் திமிரு வந்து எங்க வந்துட்டான்? செங்கடலுக்கு வந்துட்டான். When the Lord smote the firstborn and firstlings, and he came even after that he came to the Red கர்த்தர் Sea. எவ்வளவு தண்டிக்கணும்? How long the Lord have to punish you? என்னெல்லாமோ அடிக்கிறாரு, ஆனாலும் நீ கீழ்ப்படியறதே இல்ல. And he beat you but you not obeying. எகிப்தியன் Egyptians. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? 2 மடங்கு தாழ்ந்தவன். And doublefold they are put under. இங்கிலீஷ்ல வந்து two-fold depression. And this doublefold depression. double-fold Depression. மிகவும் அப்படியே ஒண்ணுமில்லாம போனவரால். And doublefold depression, and he went to a lower state. இன்னொரு விதத்துல எகிப்துன்னு சொன்னா வெறுமைன்னு அர்த்தம். And in another part when we say Egyptian, it is emptiness. ஒரு சிலருக்குள்ள inferiority complex இருக்கு. And some they have inferiority complex in them. நம்ம கலரா இல்ல, We are not in நமக்கு fair, படிப்பு இல்ல, and we do not நமக்கு அறிவு இல்ல, we don't have knowledge, நமக்கு அழகு we இல்ல, don't have beauty, நமக்கு வேலை இல்ல, and we don't have job, நமக்கு வருமானம் இல்ல. and no income. இப்படிலாம் ஒரு சிலருக்குள்ள இருக்கு. இந்த ஆவிகள் இருந்து அவங்கள சூசைடுக்கு இழுக்குது. Some they have this inferiority complex, so this is a spirit, it is dragging them to suicide. எகிப்துன்னா இன்னொரு அர்த்தம் மறைக்கப்பட்ட தேசம். The other meaning for Egypt is a hidden country. நமக்குள்ள இன்னும் மறைக்கப்பட்ட பல பாவங்கள் இருக்கு. In us there are some of the hidden sins found in us. இத நீ கவிழ்க்கணும். And this you must turn over. ஒரு டைம் வந்த பொழுது ஆண்டவர் சரியா வச்சு அப்படியே செங்கடலுக்குள்ள இழுத்து கொண்டு வந்து காலி பண்ணிட்டார். When one time came and the Lord brought them to the Red Sea and completely destroyed them. What does it mean? ஞானஸ்நானத்துல இது கவிழ்க்கப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். It is very essential, it should be perverted in the water baptism truth. பட் அதை நீ விட்டுட்டியோ கவிழ்ந்தது திரும்பி தூக்கி வச்சிட்டியோ தெரியாது. I don't know whether you that thing is turned over or overthrown or you kept it again. இன்னைக்கு அடுத்த ஞானஸ்நானம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. Again the rebaptism is given to you. என்ன ஞானஸ்நானம்? What does it baptism? நான் ஒருத்தர் சொன்னேன்,
எனக்கு ஞானசானம் தருவீங்களா? நீ அப்பா நீ ஏற்கனவே ஞானசானம் எடுத்து ஜீவியம் சரியில்லை, திருப்பி எனக்கு உனக்கெல்லாம் ஆசிட்ல தான்டா கொடுக்கணும்னு சொன்னேன். I said to him, and you are not given baptism, but you are not proper. I have to give baptism in RC. ஆசிட் Acid. ஆசிட் தெரியுதா? கொடுத்தீங்கன்னா தோல் எல்லாம் உறிஞ்சி தெளிவாயிடுவான். I have to give a baptism in acid. If it was given, and all his skins will be peeled out. மாற்றப்படாத தன்மைகள் இன்னும் உள்ள இருக்கு. And still unchangeable nature is vested in you. எகிப்தின் தன்மையை உனக்குள்ள இருந்து தேவன் கவிழ்க்க விரும்புகிறார். The Lord desired to overthrow the nature of Egyptian திருப்பி power. ஒரு ஞானசானம் கிடைக்கும். Once again the baptism is given to you. அது என்ன ஞானசானம்? What is it, the baptism? பரிசுத்த ஆவியை பெறுறது கூட என்னதான்? ஞானசானம் தான். Receiving the Holy Spirit is also a baptism. அக்கினி அபிஷேகம் கூட ஞானசானம் தான் பைபிள் சொல்லுகிறது. And Bible says a fiery anointing is also a baptism. மத்தேயு 3:11ல இந்த இரண்டையுமே ஞானசானம் என்றுதான் வேதம் சுட்டி காட்டுகிறது. The scripture is mentioning or depicting these two things as a baptism according to Matthew chapter 3 verse 11. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அவர் எப்படி எதுல ஞானசானம் கொடுப்பார் உங்களுக்கு? இந்த கூட்டத்துல ஒரு சரியான அபிஷேகம், அதுல இந்த எகிப்தியன் கவிழ்க்கணும். In this meeting there will be a proper or right anointing, in that the Egyptian must be overthrown. இரண்டாவது, secondly, உபாகமம் Deuteronomy 29:23. Deuteronomy chapter 29 verse 23. கவிழ்க்கப்பட வேண்டிய இரண்டாவது காரியம். The second thing that to be overturned. கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் கொமோராவையும் அத்மாவையும் செபோமையும் கவிழ்த்து போட்டது போல சோதோமை கவிழ்த்தார். And the Lord overthrew Sodom. கவிழ்க்கப்பட வேண்டிய இரண்டாவது காரியம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற சோதோம். The second thing to be subverted is the Sodom. சோதோம் அப்படினா நியாயத்தீர்ப்பின் ஒரு இடம். And Sodom is a place of judgment. டைரக்டா ஒரு ஜட்ஜ்மென்ட் பூமிக்கு வந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு இடம் இதுதான். When the judgment came directly is a place is called Sodom. எல்லார் கண்களுக்கு முன்பாக வானத்திலிருந்து கண்ட அக்கினி இறங்கிச்சு. The fire descended that every eyes watched it. அப்படியே நாசமாக்கிட்டார். And he destroyed completely. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? நியாயம் தீர்க்கப்படக்கூடிய பாவங்கள் நமக்குள் இருந்தால் அதை நாம் இன்னைக்கு இந்த கூட்டத்துல கவிழ்க்க வேண்டும். Is there any sins to be judged and we have to subvert that power? இன்னும் சொல்ல போனா It to say so, சோதோமின் பாவங்கிறது ஒரு தரங்கட்ட பாவம். And the sin of Sodom, it is so illegal sin. ஆண்கள் ஆண்களை நேசிப்பது, பெண்கள் பெண்களை நேசிப்பது. And male love male and female love female. இதுதான் சோதோமினுடைய உச்சகட்டம். And this is the peakest point of the Sodom. இது கடைசி நாட்கள்ல இப்ப பாருங்க, ஆண்கள் எல்லாம் கல்யாணம் கட்ட ஆரம்பிச்சிட்டா, ஆணும் கல்யாணம் கட்டிட்டா, பெண்ணும் கல்யாணம் கட்டிட்டு அது பாட்டுக்கு நடு ரோட்ல ஆடுதுங்க. In the last பிசாசு பிடிச்சு டெல்லியிலே ஓடுறான், மெட்ராஸ்ல ஓடுறான். In these last days we can see the male are getting married with the male and female with female and without knowledge, and they were roaming around the streets. சுப்ரீம் கோர்ட்ல சட்டத்தை மாத்துங்கறான். And they are appealing to Supreme Court to change the laws. இது சோதோமின் ஆவி. And this is the spirit of Sodom. இந்த ஆவி வந்தவனுக்கு ஆணோ பெண்ணோ கல்யாணம் கட்டி வைக்க கூடாது. For if the spirit comes to him, and the male should not get marriage with this male. அது அப்படியே விட்டுறணும், அவுத்து விட்டுறணும், சபைக்குள்ள எல்லாம் வர கூடாது. And we should not allow them to come into the church. இது சோதோமின் இந்த வல்லமையை கவிழ்க்கணும். And you have to power this power, the Sodom power. மூணாவது, thirdly, நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். And book of Judges chapter 7 verse 13. சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அது விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. மீதியானியருடைய கூடாரம் கவிழ்க்கப்பட வேண்டும். Host of the Midian must be overturned. அது என்ன மீதியானுடைய கூடாரம்? What is the tents of the Midian? மீதியான் சொல்லுகிறது கூக்குரல் என்று அர்த்தம். A Midian means is shouting or quarreling. இல்லாவிட்டால் கலகம் சண்டைன்னு அர்த்தம். And it is a meaning as a quarreling or troubling. மீதியானியருடைய கையிலே நீ பழி வாங்குவாயாக, அப்பொழுது நான் உன் ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிப்பேன் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு தெய்வம் சொன்னார். And to a particular man of God the Lord said, and you must take vengeance into the hands of the Midian, I will make you race to end it over in victoriously. யாரு? Who was that? ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ மீதியானியரை அழிச்சிரணும், பழி வாங்கு, நான் உன் ஓட்டத்தை ஜெயமா முடிக்க போறேன் அப்படினாரு. யாரு? மோசே. And you must revenge over this Midianites, and I said to the Moses. ஆண்டவர் சொல்றார், உன் ஓட்டத்தை நான் ஜெயமா முடிக்கணும்னா எதை கவுக்கணும், யாரை காலி பண்ணணும்?
மீதியானியரை நீ அழிச்சாதான் நான் உன்னைய கிளியர் பண்ணுவேன். To end your race victoriously, and if you destroy the Midianites, and I will do so. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தேவன் பேசுறாருன்னு பாருங்க. And see how the word of God the Lord has given to him. என்னாகமம் 31:2 இந்த வார்த்தையை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். And we can see this in Numbers chapter 31 verse 2. நீ மீதியானிடத்தில் பழி வாங்குவாயாக, அதன் பின் உன் ஜனத்தாரிடத்தில் நீ சேர்க்கப்படுவாய். உன் ஓட்டம் முடியறதுக்குள்ள இந்த சண்டை கூக்குரல் வாக்குவாதம் இதெல்லாத்தையும் ஓச்சிரணும் நீ. And let them go against the Midianites, avenge the Lord of the Midian, and before that to be ending your race, and you must completely destroy all the contentions and striving and fightings. யார் செத்து போயிட்டா? அன்னைக்கு கூட கோயில்ல சண்டை போட்டுச்சா அப்படினு சொல்ல கூடாது. And who did, and one who quarreled at the faith home, and you should not say like that. அது மீதியானியருடைய ஆவி. And this is the spirit of the Midian. இந்த ஆவி இருக்கிற வரைக்கும் உன் ஊழியத்துல இல்லட்ட உன் ஜீவியத்துல உன் குடும்பத்துல முன்னேற்றமே இருக்காது. Until you have the spirit in your life and your ministry and in your family, and you will not have a growth or progressment in your life. ஒரு நாள் போலீஸ் எல்லா வண்டியை பிடிச்சிட்டே இருந்தான். One day a police chased every vehicles. அப்ப நானும் வந்தேன். I too came there. உன்னை என்ன நிப்பாட்டிட்டான். And they stopped me. பேப்பர்லாம் எடுங்க. And asked the papers. எல்லா பேப்பரும் கொடுத்தாச்சு. And I given all the papers. அவன் நினைச்சது எப்படியாவது மாட்டுவாருன்னு நினைச்சான். And they thought someone I will be entangled. ஒண்ணுமே மாட்டல. And I was not caught up. டூ வீலர்ல. It was two-wheeler. கடைசில சொன்னா இந்த ஹெட்லைட்ல இந்த கருப்பா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டணும், அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏங்கப்பா கண்டுபிடிச்சாண்டா ஒரு புது ஆராய்ச்சி. At last he said that you must paste a black sticker in the headlight. It was missing. எப்படி கண்டுபிடிச்சான் பாருங்க. How he identified? இது போல Likewise, சில வீடுகளில் சண்டை போடுறதுக்கு காரணமே இருக்காது. இந்த பொருள் ஏன் அங்க போச்சுமா, இதான் ஸ்டார்ட் ஆகும். and sometimes there are no reasons to fight in the home. இங்க வச்சிருக்கிற டப்பா அந்த இடத்துல வச்சிட்டா என்ன முகூர்த்தமா கெட்டு போய் இதுல செத்து போயிட்டானே அவனோ, ஒண்ணும் ஜாவல் இல்ல, நீ எடுத்து வச்சிரு. If they change the positions of the particular things in the home and they start quarreling, if it's so, you can take it and replace it. முன்னால போனா கடிக்கிறது, பின்னால போனா உதைக்கிறது, இப்படி பல புருஷனும் இருக்கான், பல மனைவியும் இருக்கா. And going forward they will bite, and coming backward they will kick, and many husbands are like that. ஏதாவது ஒரு காரணம் வேணும். அது மீதியானுடைய ஆவி. And some reasons should be that is the spirit of Midian. இதை நீ கவிழ்க்க வேண்டும். And you must overturn. நாலாவது. Fourthly, யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது நினிவே கவிழ்க்கப்படும் என்று தெய்வம் பேசினார். And when we look into book of Jonah chapter 3 verse 4, and Nineveh should be perverted or overthrown. காரணம் என்ன? What was the reason? அவளுடைய அக்கிரமம் தேவ சந்நிதியில போய் எட்டினது. Because his iniquity reached into the presence of the Lord. ஆண்டவரே ஒரு தீர்க்கதரிசியை கிளப்பி கொண்டு வராரு. And the Lord made a prophet to come out, proceed அவன் out. வர மாட்டேங்கறான். And he said, I will not come. அவனை இழுத்து கழுத்து பிடிச்சு கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்து அங்க உள்ள விடுறாரு. And he dragged him and he made him to stand in the place. இன்னும் 40 நாள். இன்னும் 40 நாள். And yet 40 days more. நினிவே கவிழ்க்கப்படும். And Nineveh will be overthrown. எப்படி இருக்கும் அந்த வார்த்தை? And see how the word would be. அவ்வளவு பேர் உட்கார்ந்து ஓன்னு அழுதுட்டான். And everyone started to cry aloud. அது என்ன நினிவே கவிழ்க்கப்படுகிறது? And what does it mean that Nineveh shall be overthrown? நினிவே அப்படினு சொன்னா தங்கும் இடம்னு அர்த்தம். And Nineveh means a tarrying place, a residing place. ஒரு சரியான பரிசுத்த ஸ்தலமா இருக்கணும். Your house must be a holy sanctuary. உன் வீடு ஒரு மினி ஃபெய்த்தம் மாதிரி இருக்கணும். Your home must be like a mini faith home. காலை ஜெபம் இருக்கணும். Morning prayer. நைட் ஜெபம் இருக்கணும். Night prayer. ஏரியா பிரேயர் இருக்கணும். Area prayers. இப்படி ஏதாவது உன் வீடு தேவ சமூகத்திலே இருக்கணும். இல்ல அதுல கூக்குரல் தேவ சந்நிதியில போய் கேட்டும். Your house would have some prayers, and a prayer must be conducted in your home, else the shouting will reach into the presence of the Lord. நினிவே Nineveh, கவிழ்க்கப்படும். it shall be overthrown. நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறதான வான வரியந்தம் எட்டுகிற பாவங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. And we have to bring an end for all the sins that is taken up even to the heights of the heaven. கெட்ட வார்த்தை பேசுறது, And speaking evil words, அடிக்கிறது, and beating, ஹேண்ட்ஸ் போடுறது, taking arms, தாய் தகப்பனை அடிக்கிறது, beating father and mother. இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் நாளைக்கு ராபோஜனம் எடுக்க கூடாது. And such a people should not take part in a communion the next day. அப்படி எடுக்கறியா என்கிட்ட வந்து சொல்லு. If you take, you must confess to me. மன்னிப்பு கேளு. You must ask forgiveness. ஏன்ட்ட மன்னிப்பு கேட்க கூடாது, நான் இப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கணும். And you should not tell to me, you must confess to me, then ask forgiveness to God. ஆனாலும் ஒரு சிலருக்கு அனுமதி இல்லை. But some permission is not given. ஏன்னா அவங்கள தண்டனை கொடுத்தே ஆகணும். என்னன்னா நீ செத்துக்கிட்டு போயிடுவ. Punishment should be given to you, or else you will be. அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் அவன் குற்றமுள்ளவனாய் இருப்பான். இது நிமித்தம் உங்களில் சிலர் பலவீனரும் சிலர் வியாதியஸ்தர்களும் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். Unworthily if eateth and drinketh the damnation to himself, discerning not the Lord's body, and casteth the sick, and among many are asleep. எரேமியா 49ஆம் அதிகாரம் 17 18 வசனங்களை பார்க்கும் பொழுது, When we look unto Jeremiah chapter 49 verse 17 and 18, ஏதோம் கவிழ்க்கப்படும். and Edom will be perverted. ஏதோம்
ஏதோம். Edom. ஏதோம்னா என்ன? Edom means, இது ஏசாவினுடைய இன்னொரு மறுபெயர். and it is the other name for Esau. ஆதியாகமம் 25:30 இல்லாவிட்டால் 36:8 இதை நீங்கள் பார்க்கலாம். And 25:35 we can see this and about Esau. 20 வருஷம் கூட பகையை மறக்காத ஒரு தன்மை. And this is the nature when they are not forgiving the hatred for 20 years. சாப்பாட்டுல ஜெயம் இல்லாத ஒரு ஆள். And there is don't have the overcoming. சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டவன். And one who sold the birthright. அழுவான், ஆனா காலம் தாழ்த்தி அழுவான். He cry but he will delay the time and he cry. மனம் திரும்புவான், ஆனா அதுக்கு பிறகு வாய்ப்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில அவன் மனம் திரும்புவான். He repent but after when the time is not, a chance is not given, he will repent at that time. ஒப்புரவாக வேண்டிய நேரத்துல ஒப்புரவாயிடுங்க. At the time you must reconcile yourself. ஏதோம். Edom. சாப்பாட்டுல ஜெயம் வேணும். And you must have the victory in eating. ஆறாவது. Sixthly, நீதிமொழிகள் 13:6 பார்க்கும் பொழுது, when we look into Proverbs chapter 13 verse 6, துன்மார்க்கம் கவிழ்க்கப்பட வேண்டும். and the wicked should be perverted. துன்மார்க்கன் கொந்தளிக்கிற கடல் அலையை போல இருக்கிறான். And wicked is like a troubling sea. அவனுக்கு சமாதானமே கிடையாது. No peace for him. நம்முடைய ஜீவியத்துல துன்மார்க்கம் இருந்துட்டு நீங்க வசனம் பேசுறதுல பிரயோஜனம் கிடையாது. When the wickedness comes into us in our life, even if we speak the word of God, there is no use of 50ஆம் it. சங்கீதத்துல கர்த்தர் கேட்கிறார் துன்மார்க்கனை பார்த்து, நீ என் வசனத்தை பேச உனக்கு என்ன உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு? And according to Psalms 50, the Lord said unto the wicked one, and what authority you have to proclaim the word of God? உனக்கு உன்னுடைய முதுகுக்கு பின்னாக போடுகிறாய், ஆனா என் வசனத்தை நீ எடுத்து உரைக்கிறாய். You take my word of God back, but still you use the word of God. ஆறாவது. Sixthly, யோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி, book of Job chapter 5 verse 13, திரியாவரக்காரனுடைய ஆலோசனை கவிழ்க்கப்படும். and one whose counsel of this will be turned over. திரியாவரம் அப்படினு ஒருத்தன் இருக்கான். And the one person who is wicked is found. பைபிள்ல ஒரு வரம் இருக்கு. என்ன வரம்? அவன் பேரு திரியாவரக்காரன்னு இருக்கு. And one who is a crafty is found in the Bible. திரியாவரம்னா தெரியுமா? திரியாவரம் உள்ளவன் எப்படி இருப்பான் தெரியுமா? ஆவில் நரம்புவானா, அந்நிய பாஷை பேசுவானா? என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தன் திருப்பத்தூர்ல ஒரு விசுவாசி பாஸ்டர் செல்வ பாண்டியன் இருக்கும்போது, பாஸ்டர் எனக்கு கர்த்தர் ஒரு வரம் தர்றேன்னு சொன்னார். நானா என்ன வரண்டானா? திரியாவரம் தரேன். அட பாவி, அது விளங்காத வரண்டான்னு. திரியாவரம் தான் பாதி வரைக்கும் வச்சிருக்கான். பிசாசுரத்துல வரம் இல்ல, தீர்க்கதரிசன வரம் இல்ல, தரிசன வரம் இல்ல, அற்புதம் செய்யற வரம் இல்ல, திரியாவரம் தான் இருக்கு. Many don't have the gift of prophesying and doing miracles, but still they possess the spirit of this pervertness. நீதிமொழிகள் 6 12 13 14 படிச்சு பாருங்க. அங்க திரியாவரம் gift எப்படி ஆபரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். And see how this pervert gift is operated. பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியும் பேசித் திரிகிறான். அவன் தன் கண்களால் சைகை காட்டி, தன் கால்களால் பேசி, தன் விரல்களால் போதனை செய்கிறான். அவன் இருதயத்திலே திரியா வரம் உண்டு. இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்கை கொழுவுகிறான். அவன் பேச மாட்டான், கண்ணால பேசுவான், கையால பேசுவான், காலால பேசுவான். எப்படி ஆளு? இவன் யாரு? தமிழ் பைபிள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும், நீ படிச்சு பாருங்க. பேலியாளின் மகன் அவன் ஆகடியம் பேசி திரிகிறான். அவன் கண்களால், வாசிங்க மறுபடியும் அந்த வசனம். பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியும் பேசி திரிகிறான். அவன் தன் கண்களால் சைகை காட்டி, கண்களால் சைகை காட்டுறது. எல்லாரும் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான், இவன் கண்ணுலயே பேசிட்டு இருப்பான். வந்துடுறியா, போயிடுறியா, எங்க நிக்கிற, அப்படியே கண்ணுலயே பேசுவான். வாய் பேச மாட்டான். ஆளை பார்த்தா கம்முன்னு இருப்பான், கண்ணுதான் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். He speaketh not, he winketh his eyes and teacheth with fingers. தன் கால்களால் பேசி, கால்களால் பேசுவான். ஒரு சிலர்லாம் நம்ம ஆளுங்களா பேசுறாங்க, எங்கள் வாய் பேசாது, கை கால் தான் பேசும். But some they will not speak. கைய கால முடக்கிட்டாரு, paralyzed ஆயிட்டேன்னா என்ன பண்றதா? If you get paralyzed, then what will you do? அடுத்து தன் விரல்களால் போதனை செய்கிறான். விரல்களால் போதனை பண்ணுகிறாரு. He teacheth with his fingers. இதெல்லாம் பொல்லாத ஆவிங்க. And these are the wicked spirit. இதெல்லாம் evil spiritல உள்ள. கடைசியாக at last மத்தேயு 21:12 21:12 of Matthew. இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, காசுக்காரர்களுடைய பலகைகளை கவிழ்த்தார், புறா விற்கிறவருடைய ஆசனங்களை கவிழ்த்தார். He overthrew the tables of money changers and the seats of them that sold doves. அப்படினா என்ன அர்த்தம்? மணி சேஞ்சர்ஸ், வட்டி கடைக்காரன்னு அர்த்தம். The meaning is the money changers and those who are giving for interest.
இரண்டாவது புறா விக்கிறவன், பரிசுத்த ஆவியை விக்கிறவன். And next is one who sold doves, one who was selling this Holy Spirit. அநேகர் சொல்றாங்க பரிசுத்த ஆவி நாங்க இப்போ இழந்துட்டோம்னு சொல்றாங்க. Many says that I have lost the Holy Spirit. அப்படி ஒரு சிலர் பேசுறாங்க. And some speak like this. அது முந்திலாம் நல்லா இருந்துச்சு, இப்போ பரிசுத்த ஆவி இல்ல. In the early times it was good, but now they do not have Holy Spirit. அப்ப நீ பரிசுத்த ஆவியை வித்துட்ட. It means that you have sold the Holy Spirit. புறா விக்கிறவர். One who are selling the doves. அடுத்து என்னது? காசுக்காரர். And next is money changes. இன்னைக்கு अनेகர் காசுக்காரங்களா மாறிட்டாங்க. And many today become a money changes. வட்டி கொடுக்கிறது. And they give for interest. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. கவிழ்க்கப்பட வேண்டிய 8 காரியங்களை கவிழ்க்காவிட்டால் 4 காரியங்கள் கவிழ்க்கப்பட்டு போய்விடும். The thing that you have to pervert or overthrown 8 things if you do not know, and the 4th thing will pervert you. ஒரு 10 நிமிஷம். 10 minutes. அதுக்கு பிறகு நம்ம இறங்கிர வேண்டியதான். Then after we அதுக்கு பிறகு ஆவிக்குள்ள இறங்கிர வேண்டியதான். Then let us enter into the Spirit. பரிசுத்த ஆவியின் நதியில அதுக்கு பிறகு இறங்கணும். Let us enter into the stream of Holy Spirit. இத கிளியர் பண்ணாம இறங்கினா என்ன இல்ல? பிரயோஜனம் இல்ல. If we clear not and if we enter, there is no use. ஒரு பெரிய குப்பையை வச்சிட்டு நீ குளிச்சிட்டு கிளம்பி போறதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. Keeping the heap of dust, and if you just take bath and turn over, that's no use. இந்த வருஷத்துல பிசாசு உன்னை கவிழ்த்திட்டானா? In this year, whether Satan have perverted you, உன் நடைகள் கவிழ்க்கப்பட்டதா? is your goings were perverted, உன் குடும்பம் கவிழ்க்கப்பட்டதா? is your families were overthrown, உன் விசுவாச வாழ்க்கை கவிழ்க்கப்பட்டதா? is your life of faith overthrown? அதுக்கு காரணம் என்ன? What is the reason behind it? நீ எகிப்தை கவிழ்க்கவில்லை. Reason is you did not overthrow the Egypt. நீ சோதோமை கவிழ்க்கவில்லை. And you did not overthrow Sodom. நீ மீதியானின் வல்லமையை கவிழ்க்கவில்லை. You did not overthrow the power of the நீ Midian. நினிவேயின் தன்மையை கவிழ்க்கவில்லை. And you did not overthrow the nature of this நீ Midian. யோதோமின் வல்லமையை கவிழ்க்கவில்லை. And you did not overthrow the power of Edom. நீ துன்மார்க்க வல்லமைகளை கவிழ்க்கவில்லை. And you did not overthrow the power of the wickedness. நீ தவறான ஒரு செயல்பாடை நீ கவிழ்க்கவில்லை. And you did not overthrow the wrong activities. உன்னுடைய ஜீவிதத்தில் உள்ள காசு கடைகள் இல்லாவிட்டால் பண விஷயத்துல நீ உண்மை இல்லாமல் இருந்து விட்டாய். If you are not true, faithful in the money matters. அதனாலதான் இப்போ முழு குடும்பமும் கவிழ்ந்து கிடக்கு. And because of that your whole family were subverted. உன்னை விட சின்ன பையன் சின்ன பொண்ணுங்க எல்லாம் நல்லா வாழ்றாங்க, உனக்கு ஏன் வாழ தெரியல? And your young girls boys they were having a good life, and why you could not lead a good life? வாழ தெரியாதவனுக்கு எல்லாம் கல்யாணம் கட்டி கொடுக்க கூடாது. And those who are not able to live good life and you not made a marriage to him. அவன் சன்னியாசியாவே இருந்துட்டு போனா நல்லது. And if you have become like alone, and it's good for him. எல்லாரும் கண்களை மூடுவோம். And let us all close our eyes. கொஞ்ச நேரம் கர்த்தர் உனக்கு கிருபையா ஒரு டைம் தர்றாரு. And graciously the Lord is giving a time to you. ஆமென். ஒரு மனஸ்தாபத்தின் ஆவி உனக்குள் வரட்டும். And let the spirit of conviction come to you. எனக்கு ஒரு ஆசை. I had a desire. நல்ல ஆவியில் நிரம்பணும்னா பிரதர் சைடுல இந்த சைடுல போய்டுங்க. And if you want to fill well in spirit, நல்ல ஆவியில் நிரம்பணும்னா சிஸ்டர் சைடுல அந்த சைடு போய்டுங்க. and sisters please go to the other side. நடுவுல இருந்து உட்கார்ந்துட்டு சிஸ்டர்ஸ் போய் இடிச்சிட்டு பக்தி விருத்தி இல்லாம பண்ணிர கூடாது. Dashing each other, and you should not go beyond this edification. நல்ல ஆவியில் நிரம்பணும்னா அந்த சைடு போய்டு, நீ வாட்டுக்கு full swingல போய்டு. If you want to fill in good spirit, and you have to go away and go in full swing. எனக்கு வாலிப பையங்களுக்கு எல்லாம் அபிஷேகம் இல்லாதத பார்த்து பரிதாபப்படுகிறேன். I feel so sympathies over the young boys that do not have the anointing. வாலிப பெண் பிள்ளைகளுக்கு அபிஷேகம் இல்லாத தன்மையை பார்த்து நீ ஸ்டைலா இருந்து வாழ்க்கையே போச்சு. And you were in style and you lost your life that you could not fill in anointing. அபிஷேகம் எங்க இருக்கோ அங்க தேவன் இருக்கிறார். Where anointing is there God is கர்த்தருடைய present. ஆவி எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. Where the spirit of Lord is there is liberty. கர்த்தருடைய ஆவி எங்க உண்டு அங்க செழிப்பு உண்டு. Where the spirit of God is and there is prosperity. அபிஷேகம் பெற்றா நீ ஐஸ்வரியவான். If you receive anointing you are a rich man. கொஞ்ச நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்கிறேன். And I will give you a time, a few minutes. ஒரு 10 நிமிஷம் அறிக்கை நேரமாய் கொடுப்பேன். And we give you 10 minutes as a confession time. நீங்களே உங்களை நீங்களே தாழ்த்துங்க. And you humble yourself. ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்னுடைய குடும்பம் கவிழ்க்கப்பட்டு போயிருச்சு, என் விசுவாசம் கவிழ்ந்து போயிருச்சு, என் நடைகள் கவிழ்ந்து போயிருச்சு, என் ஜீவியம் ஊழியெல்லாம் கவிழ்ந்து போயிருச்சு, என்ன மன்னியும் ஆண்டவரேன்னு கேளுங்க. At 10 minutes you ask unto God, forgive me, my life was perverted, my family was perverted, my goings were perverted, my life and ministry were gone down. You ask unto God. எத்தனை பேர் அப்படி செய்ய போறீங்க? And how many are going to do like this? ஆமென் ஆமென் ஆமென். இன்றைக்கு இந்த கூட்டத்துல எகிப்தின் வல்லமை கவிழ்க்கப்படட்டும். Today in the link let the power of the Egypt be perverted. சோதோமின் வல்லமை கவிழ்க்கப்படட்டும். Let the power of Sodom be overthrown. மீதியானின் கூடாரம் கவிழ்க்கப்படட்டும். Let the tents of the Midian be overthrown. துன்மார்க்க வல்லமைகள் கவிழ்க்கப்படட்டும். Let the power of wickedness be overthrown. இன்றைக்கு நினிவேயின் சக்தி கவிழ்க்கப்படட்டும். Let the power of Nineveh be overthrown. தேவன் இன்றைக்கு இறங்கி வரட்டும். Let the Lord descend in our midst. ஆமென் ஆமென். அபிஷேகத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென் 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 ஆமென். ஜனங்கள் பஸ்காவுக்காக வந்த பொழுது People when they came for the Passover,
எசேக்கியா ஒரு ஜெபம் பண்ணினான். And Ezekiel offered a prayer தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். and he called unto God. ஆண்டவரே, உம்மை தேடும்படிக்கு உம்முடைய சன்னிதானத்துக்கு நேராக தங்களுடைய இருதயத்தை நேராக்கினவர்கள். And they are the one, they have had the straight and heart towards the presence of God. எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. How they offered the prayer உம்மை தேடும்படிக்கு to seek you, தங்களுடைய இருதயத்தை நேராக்கினவர்கள். and they set their heart towards you. பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாது இருந்தாலும் Even if they did not attain the innocency concerning the holy sanctuary, கிருபையுள்ள தேவன் அவர்களுக்கு மன்னிப்பீராக. gracious Lord, forgive them. ஒரு நிமிஷம். எப்படி ஒரு ஜெபம் பாருங்க. See how the prayer was. அறிக்கை செஞ்சாச்சு, Confessed, அழுதாச்சு, and they cried, உபவாசம் போட்டாச்சு. they fasted. இன்னும் அவன் சொல்றான், ஏதாவது இருந்தால், Is there any more sins found in them? அறிவில, உணர்வுல, ஞாபக சக்தியில வராத ஏதாவது இருந்தால், அவன் சொல்றான், ஆண்டவரே, உம்மை தேடும்படிக்கு தங்களுடைய இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாது இருந்தாலும், அந்த நீர் எதிர்பார்க்கிற அந்த லெவலுக்கு வராவிட்டாலும் கிருபையுள்ள தேவன் மன்னிப்பீராக. Even they don't come to the set right heart and according to the innocency is not entered them, and the gracious Lord forgive them. அதுதான் ஒரு ஊழியனுடைய ஜெபம். And that is the prayer of the servant of God. நான் இப்ப அதத்தான் ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். And that's what the Spirit of God is telling me. ஆண்டவரே, தங்களுடைய இருதயத்தை நேராக்கினவர்கள், Lord, that they have set right the heart towards you, பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாது இருந்தாலும் even the to have கிருபையுள்ள God, தேவன் மன்னிப்பீராக. and graciously the Lord has to forgive them. ஆமா. ஒருவேளை நாம் நம்முடைய அறிவின்படி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருப்போம் பிரியமானவர்களே. Perhaps because with our knowledge and we would have confessed. 2 நாளாகமம் 33 19 20ல இந்த வார்த்தையை அவன் அழகாக சொல்லுகிறான். And 2 Chronicles chapter 33 verse 19 he says this beautiful word. உங்களை தேடுறாங்க ஆண்டவரே. And they diligently seeking after you. இதயத்தெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க. And they have made their heart right. ஆனா இன்னும் ஏதாவது இருந்தா, and still something was found in them, ஒருவேளை நீர் மகா பரிசுத்தர், you are a most holy God, அந்த லெவலுக்கு வராம இருந்திருந்தா மன்னிச்சு அந்த லெவலுக்கு நீங்க கொண்டு வாங்க. if they were not came to that level and you forgive them and bring them to that level, தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாது இருந்தாலும் கிருபையுள்ள தேவன் மன்னிப்பீராக. and even they did not attain that innocency, the gracious Lord forgive them. என்ன நடந்தது? And what happened then? கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு அனுகூலம் செய்தார். The Lord heard the supplication and they made favorable things to them. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்றார். And he says, I have forgiven everything, I have cleared out everything. அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ எங்கேயோ கிடந்த எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன். Without knowledge of what are the sins were found in you and hidden in you, I have forgiven. ஆமென். பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, தோய்த்ததினாலே பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்கு தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்கு தோய்த்ததினாலே, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்கு தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்கு தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்கு தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்கு தோய்த்ததினாலே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரபா 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 துடா வலக துடா வக துடா 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 துடா. ஆமென். கர்த்தர் உன்னை தன்னுடைய இரத்தத்துக்குள் இப்பொழுது மூழ்கடிக்க போகிறார். கர்த்தர் இப்பொழுது உன்னை இரத்தத்துக்குள்ள கொண்டு வர போகிறார். இரத்தம் தெளிக்கப்படுதல் அல்ல, இரத்தத்துக்குள் உன்னை மூழ்கடிக்க பண்ணுகிறார். இனி உன்னை வெளியே கொண்டு வந்து பார்த்தா இயேசுவின் இரத்தம் மட்டும் தான் தெரியும்.
உன்னுடைய பாவ கரைகள் எல்லாம் மாறி போய்விட்டது. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, தோய்த்ததினாலே பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே. ஹைலாபானியா ரபானா சக்கராபானியா, ஹைலாபானியா ரபகத்ராபானியா, ஹைலபி சதானி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவன் பாட்டுக்கு முன்னால சாதாரணமா வந்தான். அன்னைக்கு ஒரு மரணம் சம்பவித்தது. அடுத்த முறை பெட்டியை கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக முழு பலத்தோடு நடனம் ஆடினான். உங்கள் எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் வந்திருக்கு? ரட்சணியத்தின் சந்தோஷம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு? ரட்சிக்கப்பட்ட நாளில் உள்ள அதே சந்தோஷம், ரட்சிக்கப்பட்ட நாளில் உள்ள அதே சந்தோஷம், அபிஷேகம் கிடைத்த நாளில் உள்ள அதே சந்தோஷம், பேரின்ப நதியின் தாகம். நான் உன்னை தூக்கி எடுப்பேன், உன்னை நான் பிரகாசிக்க செய்வேன். எந்த சத்தத்துக்கு ஹalleluya, ஹalleluya. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஒரு அபிஷேகம் வர்ற வரைக்கும் நீ இறங்க கூடாது. உங்களுக்கு எவ்வளவு வியாதி இருந்தாலும் சரி, எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி, இந்த அபிஷேகத்தோடு எல்லாம் கரை புரண்டு ஓடி போகணும். ஒரு நிமிஷம். தாவீது பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டான். ரோடெல்லாம் உருண்டு எந்திரிச்சிட்டான். அவன் வீட்டுக்கு போன போது மீகால் கூப்பிட்டு கேட்டா, ஏங்க இப்படி குதிக்கிறீங்க, ஏன் இப்படி கத்துறீங்க, இப்படி ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு, என்ன இது அசிங்கமா இருந்துச்சு. அப்ப அவன் சொன்னான், அதுக்கு ரீசன் சொன்னான், நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், நான் ஒரு காட்டுக்குள்ள வனாந்தரத்துல கிடந்தேன். ஆனா கர்த்தர் என்னை தேடி வந்து உங்க தகப்பன தள்ளி என்னை தூக்கி கொண்டு வந்து ராஜாவா மாத்தி நீசனான என்னை இந்த ஸ்தானத்துக்கு நான் எப்படி மௌனமா இருக்க முடியும்? ஆமென், ஆமென். அதாவது ஒரு சிலருக்குள்ள அபிஷேகம் உள்ள தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா இவங்க அப்படியே ஸ்டைலா கண்ட்ரோல் பண்றாங்க. விடாத, ஆவியானவருக்கு சான்ஸ் கொடு. அவர் இன்னைக்கு கொடி ஏற்றியே ஆக வேண்டும். உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் ஜனத்துக்காக. ஓ, கர்த்தர் கொடியேற்றட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். ஆமென், ஆமென். இன்னும் எனக்கு பழைய அபிஷேகம் வரல, அபிஷேகத்துல இருக்கிற நல்ல ஒரு சமாதானம் இருக்கு, பட் அந்த பழைய அபிஷேகம் வரல அப்படிங்கிற தவிப்பு எத்தனை பேருக்கு இருக்கு? அவங்க மட்டும் கைகளை வைத்துங்க. அதுக்கு பைபிள்ல ஒரே ஒரு ஃபார்முலா தான், ஒரே ஃபார்முலா. நீ இழந்து போனதை உனக்கு கிடைக்கணும், பெட்டி திரும்பி வரணும், உன் ஊழியம் பேதுரு கையில திரும்பி வரணும்னா உன் வாயை திறந்து ஒரே ஒரு வார்த்தை, உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன், நான் உம்மை மாத்திரம். இந்த ஒரே வார்த்தையில ஒரு அபிஷேகம் உனக்கு திரும்பி வரும். உம்மை மாத்திரம் நேசிப்பேன், உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன், உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன்.
நான் சேவித்திடுவே, உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவே, அன்பே உம்மையே 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 நான் சேவித்திடுவே. அல்லேலூயா. ஆமென். இந்த சத்தியம் உண்மைனா பேதுருவை கூப்பிட்டு இயேசு 3 வார்த்தை கேட்டார், நீ நேசிக்கிறாயான். 3 ட்ரிப் அவன் அதுக்கு பதில் சொன்னான். அவனை கண்டம் பண்ணல, அவனை குற்றம் சாட்டல, அவனை நியாயம் தீர்க்கல. அந்த ஒரே வார்த்தை அவனுக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருச்சு. பிரைட் ஆயிட்டான், ஷைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த சத்தியம் உண்மைன்னா இப்போ நீ முழங்கால் போட்டு சொல்லும் பொழுது அந்த வல்லமை, இழந்து போன எல்லா வல்லமையும் கிருபையும் உன்னை தேடி வர வேண்டும். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். எல்லாரும் உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன், 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 உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். எந்த நிலவரத்தில் வந்திருந்தாலும் சரி, நீ 7 கூட்டத்துக்கு வந்து 1 கூட்டத்துக்கு தான் வந்த, கடைசி கூட்டத்துல தான் வந்துட்டியா, பரவாயில்ல, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. ஒரே ஒரு வார்த்தை, நான் உலகத்தை நேசிச்சேன், மனசனை நேசிச்சேன், மாம்சத்தை நேசிச்சேன், உலகத்தின் ஆசை ஈச்சைகள் எல்லாத்திலையுமோ குப்பையெல்லாம் நேசிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இனி எனக்குள்ள உயிர் இருக்க வரை நான் உள்ள அளவும் நான் உண்மை மாத்திரம் நேசிப்பேன். நீ சொல்லு, சாபம் போயிடும், வியாதி போயிடும், பிரிவினை போயிடும், சாத்தான் ஓடி போவான். வாயை திறந்து சொல்லு, பிசாசு கேட்கட்டும், பரலோகம் கேட்கட்டும், வாயை திற. ஆமென். மலைகளை பார்த்து, குன்றுகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது சங்கீதத்தில். மலைகளே, குன்றுகளே, ஏன் துள்ளுகிறீர்கள்? அதுக்கு அந்த மலைகளும் குன்றுகளும் பதில் சொன்னது, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். கர்த்தர் உள்ள வந்தா உன்னால மௌனமா இருக்க முடியாது. யூதா கோத்திரத்தில் உள்ள சிங்கம் உள்ள வந்தா கர்ஜிக்கும். ஹல்லேலூயா. ஓய் சத்தரபானியா ராமா. ஆமென். அடுத்த ஒரு கேள்வி, கடல் அலைகளே, கடல்களே, நீங்கள் ஏன் பிரிந்து போகிறீர்கள்? யோர்தானே, நீ ஏன் பின்னிட்டு திரும்புகிறாய்? அப்படின்னு அதுக்கு அது பதில் சொன்னது, தேவன் எனக்குள் இறங்கி வருகிறார். எத்தனை பேருக்குள்ள இன்னைக்கு கர்த்தர் வந்திருக்கிறார்? எத்தனை பேருக்குள்ள கர்த்தருடைய வல்லமை வந்திருக்கு? இழந்து போன அபிஷேகம், இழந்து போன கிருபை, இழந்து போன சந்தோஷம், இழந்து போன அக்கினி. அப்படியே எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாரும் போய் ஆண்டவருடைய மார்புல போய் சார்ந்து கொள்ளலாம். ஒரு குழந்தை எப்படி தாயோடு போய் அணைத்து அது தன்னை இணைத்துக் கொள்கிறதோ, எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் வேணும்? 12 சீடர்கள்ல இந்த யோவான் இயேசுவின் மார்பில் போய் ஒரு குழந்தை போல சாய்ந்து கொள்வான்.
எல்லாருக்கும் பொறாமையா இருக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஏனென்றால் அவன் 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 அதிகமாய் அவரை நேசித்தான், அவர் அவனை அதிகமாய் நேசித்தார். என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, நான் சாயும் நேரமே என்ன என்ப என்ன மதுர சொல்ல இயலாதே, சொல்ல இயலாதே. அல்லேலூயா. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். எத்தனை பேருக்கு உங்களுக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்துருச்சு? அவங்க மட்டும் கை வைத்துங்க. என்னை இயேசு தேடி வந்த நாளில் உள்ள சந்தோஷம், என்னை தூக்கி எடுத்த நாளில் உள்ள சந்தோஷம், என்னை அபிஷேகம் பண்ண நாளில் உள்ள அபிஷேகம், அந்த சந்தோஷம். என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே என்ன என்ப என்ன மதுர சொல்ல இயலாதே, என்ன என்ப என்ன மதுர சொல்ல இயலாதே. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே என்ன என்ப என்ன மதுர சொல்ல இயலாதே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே என்ன என்ப என்ன மதுர சொல்லறியாதே, சொல்லறியாதே. என் நேசமாவிலே நான் சாயும் நேரமே, என் நேசமாவிலே நான் சாயும் நேரமே என்ன என்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே, என்ன என்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே, என்ன என்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே. ஆமென். இயேசு சொல்றாரு, நான் மனுஷருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான். அப்படியே சீசர்லாம் திகைக்கிறாங்க, தடுமாறுறாங்க, யாரு யாருன்னு. அப்ப பேதுருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவன் இயேசுவை பார்க்கறான், இயேசு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த அந்த யோவானை பார்த்து சிக்னல் கொடுக்கறான், யாருன்னு கேளு அப்படின்னு. அந்த நேரத்திலையும் அவன் சார்ந்திருந்த இடம் எது? இயேசுவின் மார்பு. ஆமென். புதிய வருஷம் இயேசுவின் மார்பில் சாய்ந்த ஒரு வருஷமாய் மாற போகிறது. ஹல்லேலூயா. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே என்ன என்ப என்ன மதுர சொல்ல இயலாதே. எல்லாரும் எல்லாரும் என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே என்ன என்ப என்ன மதுர சொல்ல இயலாதே. சொல்லறியாதே. என் நேசமாவிலே நான் சாயும் நேரமே, என் நேசமாவிலே நான் சாயும் நேரமே என்ன என்பம் என்ன மதுர சொல்லறியாதே, என்ன என்பம் என்ன மதுர சொல்லறியாதே, என்ன என்பம் என்ன மதுர சொல்லறியாதே, என்ன என்பம் என்ன மதுர சொல்லறியாதே. ஆமென். எத்தனை பேருக்கு உங்களுடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு ஒரு கிரீடம் உண்டு. தேவதூதர்கள் மத்தியில என் நேசரின் கரங்களிலிருந்து நான் அதை பெற்றுக்கொள்வேன். எத்தனை பேருக்கு அப்படி தைரியமா சொல்ல முடியும்? கர்த்தர் கையில் இருந்து நான் அன்றைக்கு அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன். தூதர்கள் கூட்டத்தின் மத்தியிலே நான் ஜெயித்தவனா பெற்றுக்கொள்வேன். ஆமென். கிடைக்கும் நிச்சயம் கிரீடம் எனக்கு, சத்துரு வந்ததை கொண்டு போவ. கிடைக்கும் நிச்சயம் எனக்கு, சத்துரு வந்ததை கொண்டு போவதில்லை. கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன் தூதர் கூட்டத்தின் மத்தியில். கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன் தூதர் கூட்டத்தின் மத்தியில். கிடைக்கும் நிச்சயம் கிரீடம் எனக்கு, சத்துரு வந்ததை கொண்டு போவதில்லை. கிடைக்கும் நிச்சயம் கிரீடம் எனக்கு, சத்துரு வந்ததை கொண்டு போவதில்லை. கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன் தூதர் கூட்டத்தின் மத்தியில். கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன் தூதர் கூட்டத்தின் மத்தியில்.
கர்த்தன் கையில் என்று அன்று நான் தேடுவேன் தூதர் கூட்டத்தின் மத்தியில். கர்த்தன் கையில் என்று அன்று நான் தேடுவேன் தூதர் கூட்டத்தின் மத்தியில். ஆமென். நான் போவேன், அவரை பார்ப்பேன். எனக்காக முள்முடி சூட்டினவரை நான் பார்ப்பேன். எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும்? முழங்கால நின்று சொல்ல முடியுமா? டயர்ட் ஆயிடுச்சா? கர்த்தருக்கு காத்திருந்தா நீ நடந்தாலும் ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய், சோர்ந்து போக மாட்டாய். ஒரு உன்னதத்தின் பலன் கரை புரண்டு. பயப்படாத, பிசாசு ஓடியே போய். ஆமென். ஆமா, எனக்காக இந்த உலகத்தில் வந்து முள்ளில் முடி சூடினவரை நான் பார்ப்பேன். எனக்கு அங்க போன உடனே ஒரு கிரீடம் கொடுப்பாங்க. அந்த கிரீடம் எனக்கு எதுக்கு? எனக்காக முள்முடி சூட்டினவர் தலையிலே நான் அதை சூடுவேன். ஹல்லேலூயா. சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, நீங்க எல்லாருமே உங்க முகத்துல அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி பிரகாசிக்கிறத நான் பார்க்கிறேன். நீ பயப்படாத, சாபெல்லாம் போயிடுச்சு. எல்லா பிசாசும் ஒளிஞ்சு போயிட்டான். நீ வா, சந்தோஷத்துக்குள், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. நான் என் மீட்பரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே என் மீட்பரை பார்க்க. ஆமென். ஆவியில என்னோடு வர்றவங்க, பரிசுத்த ஆவிக்குள்ள என்னோடு வருகிறவர்கள், முள்ளில் முடிதரித்த ராஜன் தலையில் நான் பொன்னின் முடிதரித்து போற்றிடுவேன். எனக்காக முள்ளில் முடிதரித்த ராஜன் தலையில் நான் பரலோகத்தில் போய் என்ன செய்வேன்? பொன்னின் முடிதரித்து போற்றிடுவேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? முள்ளில் முடிதரித்த ராஜன் தலையில், முள்ளில் முடிதரித்த ராஜன் தலையில் நான் பொன்னின் முடிதரித்து போற்றிடுவேன். நான் பொன்னின் முடிதரித்து எல்லாரும் போற்றிடுவேன். முள்ளில் முடிதரித்த ராஜன் தலையில், முள்ளில் முடிதரித்த ராஜன் தலையில் நான் பொன்னின் முடிதரித்து போற்றிடுவேன். நான் பொன்னின் இன்னும் வேகமா போற்றிடுவேன். முள்ளில் முடிதரித்த ராஜன் தலையில், முள்ளில் முடிதரித்த ராஜன் தலையில் நான் பொன்னின் முடிதரித்து போற்றிடுவேன். நான் பொன்னின் முடிதரித்து போற்றிடுவேன். முள்ளில் முடிதரித்த ராஜன் தலையில், முள்ளில் முடிதரித்த ராஜன் தலையில் நான் பொன்னின் முடிதரித்து போற்றிடுவேன். 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 ஆமென். எந்த சூழ்நிலையில் நீ இருந்தாலும் உன் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எங்க இருந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் அவரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணோம். ரிபாலாய் ஷமானியா ரபாகா துடாபாலா ஏய்லிமேனியாரத். ஆமென். ஆமா, ஒரு கன்வென்ஷன் சண்டே மார்னிங் பாஸ்டர் வில்சன் ஜோசப் நடத்துறாரு. பாடல் சாரோனின் ரோஜா, அந்த பாடல், அந்த கடைசி சென்டென்ஸ் வந்தபோது எல்லாரும் ஆவில அஞ்சிட்டு இருக்காங்க, அவரும் ஆவில அஞ்சிட்டு இருக்காரு. திடீர்னு நான் அவரை பார்த்தேன், அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி ஒழுகுது. எனக்கு அதை பார்த்த உடனே நான் எல்லாரும் அழுதாங்க. ஏன்னா அவரு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாரு. நேசர் நீர் வரும் வேளை நெருங்கிடுதே, உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே, பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்து கொள்ளும் உம்மோடு என்னே. இத திரும்ப 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 பாடி அழுதுகிட்டே இருக்கிறார். நான் உம்மை பார்ப்பேன், உம்முடைய பாதத்துல வந்து முத்தம் செய்வேன், என்னை எப்படியாவது உங்களிடத்துல சேர்த்துக் கொள்ளுங்க. ஆமென். எத்தனை பேர் இப்ப அதை பாட போறீங்க? நேசர் நீர் வரும் வேளை நெருங்கிடுதே, உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே.
நிசனி வரும் வேளை நெருங்கிடுதே உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னையே பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னையே நிசனி வரும் வேளை நெருங்கிடுதே உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே நிசனி வரும் வேளை நெருங்கிடுதே உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னையே 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 பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னையே. ஆமா, ஒரு வல்லமையுள்ள கரம் உனக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் முடியும் நேரத்தில் கர்த்தர் உன்னை தனக்காக முத்திரை போடும்படியாக அந்த கரத்தை நீட்டி இருக்கிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ரயிலை சத்தாய் ஓரை மீ சக்கரை மீ கத்துரா திடா 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 கத்துராவா இக்கராவாரியாரா ரயிலை. ஆமென். அந்த கரம் ஒருவேளை உன் மனைவியின் நேராக நீட்டப்பட்டுக் கொண்டிருக்கலாம். அந்த கரம் உன் புருஷனுக்கு நேராக நீட்டப்பட்டுக் கொண்டிருக்கலாம். அந்த கரம் உன் பிள்ளைக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கலாம். அந்த கரம் ஊழியர்கள் மேல நீட்டப்பட்டிருக்கலாம். இதோ தேவனுடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. உன்னை நோக்கி வரட்டும், நீ என்னுடையவன் என்று சொல்லட்டும். ஆமென், ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தேவன் தன்னுடைய சரீரமாகிய சபை தன்னை போல பரிசுத்தமாக்கப்படும்படியாக தனங்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருந்தார். அதற்காக அவர் உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்து இந்த நாட்களில் சபையை சுத்திரித்துக் கொண்டிருந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம், வசனத்தை கொண்டு, இரத்தத்தை கொண்டு, பரிசுத்த ஆவியை கொண்டு ஒவ்வொருவரையும் கழுவினார், சுத்திகரித்தார், பரிசுத்தமாக்கினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாது இருந்தவர்களையும் இந்த கடைசி கூட்டத்தில் கர்த்தர் மன்னித்து தன்னுடைய பக்கமாய், தன் மார்பின் பக்கமாய் இழுத்து கொண்டார். அதற்காக தம்முடைய ஜனத்தை சுத்திகரிப்பதில் அவர் வைராக்கியம் உள்ள தேவன், பக்தி வைராக்கியம் உள்ளவராய் இந்த நாட்களில் இறங்கி வந்து ஆளுகை செய்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாளை காலை கூட்டம், நாளை மாலையில உள்ள சாட்சி கூட்டம், அதுக்கு பின்பு தொடர்ச்சியாக உள்ள பழைய வருட புதிய வருட ஆராதனைகள், கர்த்தருடைய பந்தி, எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்பொழுது எக்காலம் துணித்தால் நாம் எல்லாரும் அவரை சந்திக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த மகிமையின் சமூகத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
கிருபையில கத்திருந்த நாட்கள் நடந்ததான எல்லா சுத்திருப்பு கூட்டங்களையும் தேவாவியனை நடத்தி ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதை நம்முடைய சித்தமா இருக்கிறபடி நாள் ஆண்டவரே, இந்த நாட்களில் கிருபையா இந்த சுத்திருப்பு கூட்டத்தை எங்களுக்கு தந்தீர். ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஆவியான ஒரு கிரியை செய்தீர். ஒவ்வொரு கூட்டங்களிலும் கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கினீர், உம்முடைய வசனத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கினீர், உம்முடைய ஆவியினால் எங்களை பரிசுத்தமாக்குற தெய்வமாய் ஆண்டவர் இந்த நாட்களை எங்கட மத்தியில கடந்து வந்து பரிசுத்தத்தை நேசிக்கிறதான கர்த்தர் எங்கட மத்தியில கடந்து வந்தீர் ஆண்டவரே. ஒவ்வொரு கூட்டங்களில் ஆவியான ஒரு கிரியை செய்து தேவ ஜனங்களை உற்சாகத்தோடு கொண்டு வந்தீர் ஆண்டவரே. மனப்பூர்வமாய் தேவனுடைய சமூகத்தில் தங்கட பாவங்கள் தங்கட குற்றங்கள் தங்கட குறைகளை அறிக்கிட்டு நான் எல்லாம் கர்த்தாவே தேவனுடைய ஜனத்தோட பாவங்களை எங்கட மீறுதல்களை மன்னிக்கிற நான் தய பொருந்தின தேவனா எங்க நாட்கள் எங்கட மத்தியில கடந்து வந்தீரதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி கூட்டத்திலும் கூட தேவாவியானவர் எங்கட பாவங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னித்தீர் ஆண்டவரே, எங்கட மீறுதல் எல்லாம் மன்னித்தீர் ஆண்டவரே, எங்கட அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாய் எங்களை கவிழ்த்து போடும்படியாக வந்த எல்லா அந்தகாரத்தின் கிரிகளெல்லாம் எல்லா வல்லமையும் கர்த்தர் கவிழ்த்து போட்டியதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே பார்வோன் வல்லமை கவிழ்த்து போட்டியர் ஆண்டவரே, மீதியாண்டு வல்லமை கவிழ்த்து போட்டியர் ஆண்டவரே, ஏதோமின் வல்லமை கவிழ்த்து போட்டியர் ஆண்டவரே. எல்லா வல்லமையிலும் கவிழ்த்து போடுகிற கர்த்தரா எங்களுக்காக இறங்கி வந்தீர் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கிறீர், எங்களை சுத்திகரித்தீர், எங்களை ஒவ்வொருவரையும் போல மாறுபடியாக எங்களை அழைத்ததான தேவன். எப்படி அந்த நாட்களில் இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரை இன்னும் ஆவியினால உயிர்ப்பித்து ஆவியினால பரிசுத்தமாக்கி போல மாற்றி முகத்தை தரிசிக்க எங்களை தைதியாக்கும்படியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. பிராதத்தை நாங்கள் முத்தம் செய்ய இன்ப முகத்தை தரிசிக்க தூய முகத்தை தரிசிக்க எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. தேவசமத்தில் வந்து எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தீர், பலப்படுத்தினீர், உயிர்ப்பித்தீர். ஸ்தோத்திரம். மீதியுள்ள கூட்டங்கள் எல்லாம் நீர் நடத்தி ஆசீர்வதி, பழையவரோட புதியவரோட நீர் நடத்தி ஆசீர்வதி. நாங்கள் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் புதுபலன் நடந்தவர்களாய் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரும் புதிய வருஷத்துல புதிய மனுஷராய் மாற்றும்படியாக இரட்டிப்பான கிருபையில் வரங்களை தந்து புதிய மனுஷராய் மாற்றும்படியாக புதிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியாக வேண்டிக்கிறோம். நம்முடைய வல்லமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தோட விரும்பியாக்குறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து அனுப்பும். பெற்ற அபிஷேகத்தை கிருபையில காத்துக்கொள்ள உதவி செய்யும். நம்முடைய வரிக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். கூட்டங்கள் எல்லாம் நீர் நிறுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களோட கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.